தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நேற்று காலை 10:18 மணியளவில் PSLV C-62 ராக்கெட் 16 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்ந்தது. ராக்கெட்டின் முதல் 2 நிலைகள் சரியாக செயல்பட்ட நிலையில் 3வது நிலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராக்கெட் தனது பாதையில் இருந்து விலகிச் சென்றது. இதனால் கொண்டு செல்லப்பட்ட அனைத்து செயற்கைக்கோள்களும் திட்டமிட்ட சுற்றுப்பாதையை அடைய முடியாமல் போயின. இதுகுறித்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறுகையில், ராக்கெட்டின் 3வது நிலை முடியும் தருவாயில் அதன் சுழற்சி வேகத்தில் அதிக தொந்தரவுகள் இருந்தன. எரிபொருள் எரியும் அறையில் அழுத்தம் திடீரென குறைந்ததே ராக்கெட் திசை மாற காரணம் என முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது என்று தெரிவித்தார். ராக்கெட் பாதையிலிருந்து விலகியதால் அதிலிருந்து செயற்கைக்கோள்கள் வளிமண்டலத்தில் எரிந்து சாம்பலாகிவிடும் என அஞ்சப்படுகிறது. இந்த தோல்வியால் இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கு மிக முக்கியமான DRDOவின் அன்வேஷா கண்காணிப்பு செயற்கைக்கோள் முழுமையாக இழக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்வெளி பெட்ரோல் பங்க் எனப்படும் ஆயுள் சாட், நேபாள் நாட்டின் முனால் மற்றும் வெளிநாடுகளின் 13 சிறிய செயற்கைக்கோள்களும் விண்வெளியில் மாயமாகின. PSLV ராக்கெட்டின் 30 ஆண்டுகால வரலாற்றில் 9 மாத இடைவெளியில் 2 முறை தோல்வி அடைவது இதுவே முதல் முறையாகும். இந்த தோல்வி குறித்து ஆராய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது.